வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாக்ஸ்ட விட்ரோல் வந்து எல்லாருக்கும் இப்போ கொடுக்க துவங்கிட்டாங்க. பெரும்பாலும் எல்லாருக்கும் விட்ரோல் வந்திருக்கு. அநேகமாக பைனான்ஸில் மட்டும் கொஞ்சம் பேருக்கு வரலன்னு நினைக்கிறேன். மற்றதும் சிலது வராதவர்களுக்கு வந்து கொண்டு இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாம் ஒழுங்காக செஞ்சாக்களுக்கு வந்திருக்கோம். ஸோ பைபிட் எனக்கு வந்திருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, பைனான்ஸில் விட்ரோ பண்ணாக்களுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ எனக்கு இதில் 31,000 நான் பைனான்ஸுக்கு கொடுத்துருந்தேன். எனக்கு 51,000 வந்திருக்கும். சிலருக்கு 41,000 வந்திருக்கு. ஏன்னா சிலருக்கு 10,000 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, சிலருக்கு 20,000 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ரீசன் எங்களுக்கு தெரியல. ஆனால் பைனான்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம்மந்தமான அப்டேட்டும், அதோட டொன்னோட அப்டேட், டெலிகிராம் சியோட அப்டேட், அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மற்றது வந்து ஹாப்ஸ்டாரில் சில அப்டேட்டுகள். ஸோ இது எல்லாத்தையும் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஃபுல் அப்டேட் வரும். ஸோ அதை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வீடியோக்கு வரும். முதலாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, டோக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 31,835 காயின்ஸ் இருந்தது. ஸோ அது விட்ரோல் வந்திருக்கு. உங்களுக்கும் விட்ரோல் வந்திருக்கான்ற கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி வராதாக்களும் கமெண்ட் பண்ணுங்கள், வந்தாக்களும் கமெண்ட் பண்ணுங்கள். வந்துட்டு எஸ் அண்டு இல்லை நோ எஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 31,835 நான் இந்த பைபிட் அக்கௌண்ட்டை காட்டுறேன். பைபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 31,835 வந்திருக்கு. ரைட், இப்படியே இந்த இருக்குது கீழே வந்து பாருங்கள். ஓகே, ஸோ பைபிட்டுக்கு வந்துட்டு அதே மாதிரி பிட்கேட் அதுகளுக்கும் வந்திருக்கு. ஓகே எக்ஸுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற வாலெட்டுகளுக்கும் வந்து கொண்டிருக்கு. பைனான்ஸுக்கும் சிலருக்கு வர துவங்கிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பைனான்ஸில் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. ஓகே, நாளைக்கு 26ஆம் தேதி நாளைக்கு அல்லது நாளைக்கு நான் எங்களோட ஸ்ரீலங்கா இந்தியா டைம் மிட் நைட்டுக்கு பிறகு சரி லிஸ்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. பைனான்ஸில் எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் ஸோ லிஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் வந்து பைனான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நியூ லிஸ்டிங் அண்டு லான்ச் பூலில் போய் கொண்டிருக்கு. அப்படின்னு பார்த்தா இன்னொரு 7 மணித்தியாலத்தில் இது லிஸ்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஓகே, 7 மணித்தியாலம் 46 மினிட்ஸுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தா காலையில் ஸ்ரீலங்கா இந்தியா டைம் 5:30 அந்த டைம் தான் இவங்களோட லிஸ்டிங்கன்ற நாங்கள் பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரிண்ட எப்படியாண்டா. இப்போ நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா நீங்கள் இப்போ 26ஆம் தேதி 25ஆம் தேதி அப்லோட் பண்ணுறேன்னா 26ஆம் தேதி மார்னிங் வந்து 5லேருந்து 6க்குள்ளே உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டொன் காயின் வந்து டவுன் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் வந்து டெலிகிராமோட சிஇஓவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா, டெலிகிராமை யூஸ் பண்ணி இல்லீகலான விஷயங்கள் செய்கிறாங்க. ஸோ அது சம்மந்தமாக சில குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெலிகிராம் வந்து டீட்டெயில்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறல்ல என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது சீக்ரெட்டை தான் வச்சுருக்குது, அது கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணலைன்ற ஒரு இதாக வச்சுக்கொண்டு நிறைய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இல்லீகலான விஷயம், அடுத்த ட்ரக்ஸ் அதுகள், மாஃபியா அதுகள் யூஸ் பண்ணுறதுலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக இந்த டெலிகிராமை வந்து பிரச்சனை கொண்டு வந்திருக்கு. பட் இந்த டொன் காயின் வந்து டெலிகிராம்ட காயின் என்றபடியால் அந்த காயின்ட மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் டவுன் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கு இந்தளவுக்கு இறங்கியிருக்குது. ஸோ 1 hour சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 20% கிட்ட டவுன் ஆகிருக்கு. பட் இப்போ கொஞ்சம் ரன்னிங் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக ஏறிக்கொண்டு போகுது. பார்க்கலாம். இது எனக்கு இப்போ நான் இந்த வீடியோ போடக்குள்ளே கூட வேறு ஏதாவது அப்டேட் வந்துட்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு கொண்டு வரும். பட் முக்கியமான ஒரு விஷயம், நாளைக்கு இந்த டோக்ஸ் வந்து லிஸ்ட் ஆகக்குள்ளே வந்து இது வந்து தாக்கம் செலுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது, ப்ரைஸ் குறையிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது என்று சொல்லியிருக்காங்க. மிக மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டொன் காயின் வந்து டவுன் ஆகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் என்று பார்த்தீங்கன்னா சில நாடுகளில் டெலிகிராம் பிளாக் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் வந்துச்சுதண்டா. ஏன்னாடா கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க தரவுகள் டேட்டாஸை கொடுக்காததால் அவங்களோட டெலிகிராமை வந்து அந்த கண்ட்ரியில் பிளாக் பண்ணுறாங்கண்டா டொன் காயின் இன்னும் குறையும். டொன் காயின் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் யூஸ் பண்ணுற டெலிகிராம் பொட்டெல்லாம் பாதிக்கப்பட சான்ஸ் இருக்குது. பட் அந்தளவுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் டெலிகிராம் சிஇஓக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது. எலன் மாஸ்க் கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கார். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு. ரைட், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் வந்து எங்களுக்கு விட்ரோவில் உடனடியாக செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு கேட்டதுக்கு, நீங்கள் டோக் காயினை வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% விற்கிறண்டா உடனே வில்லுங்க. மிச்சம் 50% வச்சு அதில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகக்குள்ளே விற்கலாம். இல்லை முழுசாக விற்கணும்னா நீங்கள் வில்லுங்க. ஏன்னாண்டா எதுவாக இருந்தாலும் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நான் இன்னும் அதை டிசைட் பண்ண வரைக்கும் ஒரு 50% சரி விற்போம்னு தான் யோசிச்சிருக்கேன்னு. பார்க்கலாம். அதில் ப்ரைஸ் வந்து இப்போ ப்ரோ மார்க்கெட்டில் 0.001 போகுது, சிலது 3 போகுது.
ஸோ பார்க்கலாம் லிஸ்ட் பண்ணக்குள்ள என்ன ப்ரைஸில் போகுதுண்டு. ஓகே, அடுத்தது ஹம்ஸ்டார் அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஹம்ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேம் ப்ளே பண்ணி கீ எடுப்போம். ரைட், நான்லாம் அந்த கீ பெருசாக எடுக்கிறதில்ல. ஏன்னா நாள் கணக்காக எனக்கு இந்த கேம் விளையாடுறது பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. வளமையாகவே அது கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதபடியால் இந்த கீ என்ன கலெக்ட் பண்ணுறது சரியான குறைவு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து எண்ட் ஆக போகுது. நம்ம 16 மணி தேலத்தில் இந்த கேம் வந்து எண்ட் ஆயிரும், ரிமூவ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கீ எடுக்கக்கூடிய அகல் எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த கீயை வச்சு கொண்டு தான் நிறைய இருக்குது. ஆனால் இவ்வளோ கேம்ஸும் விளையாண்டு ஏர்ன் பண்ணுறதுன்றது சாத்தியம் இல்லை. இந்த ஹம்ஸ்டார் வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 மில்லியன் யூசர் இருந்தவங்க பிறகு 90 மில்லியன் யூஸராக குறைஞ்சிருந்தாங்க. என்ன ரீசன்ண்டா அதுக்கு சில காரணங்கள் சொல்லப்பட்டது. இந்த லிஸ்டிங் லேட்டாக போகிறது, அடுத்தது இவ்வளோ கேம்ஸை விளையாண்டு இந்த கீயை கலெக்ட் பண்ணணும் என்ற சொன்ன இதுகளால் நிறைய பேர் வந்து இந்த ஹம்ஸ்டாரில் இருந்து வெளியே போயிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் சொன்னேன் 90 மில்லியன் அண்டு இப்போ 83 மில்லியனாக குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மந்த்லி யூசர் வந்து 83 மில்லியனாக குறைஞ்சிருக்கு. 150 மில்லியனில் இருந்து இவ்வளோத்துக்கு குறைஞ்சிருக்கு என்று சொல்லப்படுது. பட் இதில் இந்த டம்மி அக்கௌண்ட்டுகள் யூஸ் பண்ணாக்கள் நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க. ஏன்னாடா அவங்க கொண்ட சில டாஸ்க்குகள் வந்து சிலருக்கு ஒரேடியாக எல்லா டாஸ்க்கையும் செய்யலான்னு கொஞ்சம் பேர் அதுலேருந்து வெளியேயும் போயிருக்காங்க. ரைட், பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு. ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடியதை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஹம்ஸ்டார் பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரியலை. அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாக்ஸோட ஏர்ட்ராப்பை மிஸ் பண்ணார்கள் கட்டாயம் இந்த ப்ளம் இதில் ஏர்ட்ராப்பை அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் எவ்ரி 8 ஹவர்ஸுக்கு ஒருக்க இதில் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். கேம் மாதிரி இதில் ப்ளே பண்ணியும் ஏர்ன் பண்ணலாம். இதில் லிஸ்டிங்கும் விரைவில் வர இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயம் இதை ஏர்ன் பண்ணுங்கள், இன்வைட் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மீமிஃபை இந்த டோக்கனும் வந்து அதாவது 10ஆம் மாதம் 9ஆம் தேதி லிஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதில் டாஸ்க்குகளையும் எவ்ரிடே செய்யுங்க, கொயின்களை கொஞ்சம் கூட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக நீங்கள் லெவலை வந்து 10க்கு மேலே கொண்டு போக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் ஒரு நல்ல இன்கம் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களோட டாஸ்க்குகள் எல்லாத்தையும் எவ்ரிடே கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதில் அப்டேட்டும் எங்களோட டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ டெலிகிராமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் இனி தமிழில் போடுவோம். இங்கிலீஷில் தானே எல்லாம் வருது. இப்போ ஏஐ யூஸ் பண்ணி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த மீமீடா அப்டேட், மற்றது இந்த ப்ளம் அதுகள அப்டேட்டுகள், இப்படி எல்லாத்தோட அப்டேட்டும் வந்து முடிஞ்ச வரைக்கும் தமிழில் போட்டிருக்கேன். இந்த பைடு அப்டேட் கூட போட்டிருக்கேன். ஏஐ சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தான் இது ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு தமிழில் வாசித்து கொண்டு அப்படியே இங்கிலீஷையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அவங்களோட வெப்சைட்டுகளையும் டெலிகிராம் குரூப்பையும் பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கட்டாயம் எங்களோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராமில் லிங்க் வந்து வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் தான் முழு விஷயங்களை நாங்கள் போடுவோம். அடுத்த கடைசியாக ஒரு அப்டேட்டையும் தந்துடுறேன். இந்த எக்ஸ்எம்பிஆர் வந்து கொஞ்சம், அதாவது மஸ்க் எம்பிஆர்ன்னு சொல்லலாம், கொஞ்சம் ஃபேமஸாக போய் கொண்டிருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஃபிட் பர் ஹவர் அதை வந்து கட்டாயம் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். டேப் பண்ணுறதன் மூலமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து டாஸ்க்குகளையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். எவ்ரிடே வந்து இதில் டாஸ்க் வந்து, அதாவது இதில் வந்து நீங்கள் இந்த சிட்டின்றதை கிளிக் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இருக்குது. இதுக்குள்ளே வந்து இந்த கார்டுகளை செலக்ட் பண்ணி இதில் ஏர்ன் பண்ணலாம். இதை விட இந்த கடைசியாக இருக்கிற டாஸ்க்குகள் இருக்குது. இந்த வீடியோஸ் இதுக்குரிய கீஸ் எல்லாம் வந்து டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 25-30 வீடியோக்குரிய கீயும் இருக்குது. அதுகள் தான் திருப்பி வரும், அதுக்கு கொடுத்துக்கொள்ளுங்க. கட்டாயம் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு டொன் காயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்ய சொல்லி 0.1 அளவு டொன் காயினை வந்து ட்ரான்சாக்ஷன் செய்ய சொல்லியிருக்காங்க. அது செஞ்சு இந்த டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். எவ்ரிடே டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் தரத்துக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இதுவும் வந்து விரைவில் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது விரைவேண்டா அட்லீஸ்ட் ஒரு 9ஆம் மாதத்துக்கு பிறகு இல்லை 10ஆம் மாதம் மட்டும் லிஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இதில் சொல்லப்படுது. ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த CEXIO என்ற இந்த டெலிகிராம் போட்டும் வந்து நிறைய சேஞ்ச் வந்திருக்கு. இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ ப்ராஃபிட் பர் ஹவர் மாதிரி மைனிங் பர் ஹவர் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் இருக்கிற உங்களோட பேலன்ஸை இந்த இருக்குது கன்வெர்ட்ன்றதுக்குள்ளே வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி இதில் பாருங்கள். எனக்கு இதில் எவ்வளோ பேலன்ஸ் வந்து காட்டும். இந்த இருக்குது இந்த 13ன்றதை நான் இதில் டைப் பண்ணணும். 13.1 தானம் வரலாம்.
ஓகே, இதை கொடுத்துட்டு இதில் பாருங்கள் 8 லட்சம் காயின் வருதுண்டா இதில் கன்வெர்ட் கொடுத்தா அந்த மஞ்சள் கலர் காயினாக கன்வெர்ட் ஆகும். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒர்க்ன்றதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் ஆயிடும். இதை வச்சுக்கொண்டு இந்த மைனிங் கார்டுகளை நீங்கள் கூட்டி கொண்டீங்கன்னா உங்களோட மைனிங் பவர், அதாவது பெர் ஹவர் பவர்ஸ் வந்து கூடும். ஸோ கட்டாயம் இந்த கார்டுகளை பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கார்டை பர்ச்சேஸ் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கார்டுகள் இருக்கும் இதில். ஸோ எல்லா கார்டையும் மேக்ஸிமம் 7 மணி நேரம் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள். இப்படி கார்டுகளை அப்கிரேட் கொடுத்து லெவல்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு இந்த மைனிங் பெர் ஹவர் வந்து கூடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயின்ட ப்ரைஸை தான் அவங்க வச்சுருக்காங்க. இதில் 3 இருக்குது பாருங்கள். இதில் கன்வெர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. இது வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து பிட்காயினுக்கு என்ன ப்ரைஸோ அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் கால்குலேட் பண்ணாங்க. பிட்காயின்ட ப்ரைஸ் இறங்கிச்சுன்னா இதுவும் இறங்குமென்ற மாதிரி. ஸோ அவங்க பிட்காயின் தரல, ஒரு டம்மி பிட்காயின் மாதிரி ஒரு டம்மி பிட்காயினை இதை யூஸ் பண்ணி செய்கிறாங்க, வித்தியாசமாக செய்கிறாங்க. ஓகே, இந்த ஜெலோ காயினை நாங்கள் கலெக்ட் பண்ணி ப்ளூ காயினாக மாற்றி ப்ளூ காயின்ன்ற மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இது சம்மந்தமான முழு வீடியோ ஒன்று ஆல்ரெடி போட்டிருக்கேன். இன்னொரு வீடியோ விரைவில் போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ எல்லா அப்டேட்டும் தந்துட்டேன். டாக்ஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு விட்ரோல் கிடைச்சாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.